ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் அலசிட்டு சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் நச்சுன்னு விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு தேவையான வெல்லத்தை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை. அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு விழுதை சேர்த்துங்க, தேங்காய் பூ திருவண்ண பூ சேர்த்துங்க, கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துங்க. எப்போவுமே ஸ்வீட்டுக்கு எடுத்து கொடுக்குறது சால்ட்டு, ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா உருண்டை விட்டுருக்குருவாங்க. உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துங்க. தேவையான மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இந்த உருண்டையை முக்கி போடுற அளவுக்கு பக்குவம் பார்த்துங்க. ரொம்ப தண்ணி தரையாக இருந்தால் உருண்டை நல்லா இருக்காது. அழகாக உருண்டையில் முக்கி மைதா மாவில் அப்படியே எண்ணெய் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே போட்டு பொன்னிறமாக எடுங்க. உள்ள பருப்பெல்லாம் வெந்திருக்காங்க. ஜஸ்ட்டு மேலே இருக்க தோல் வெந்தால் மட்டும் போதும். சிஎம் ரெடி.